டேய், என்னடா ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்ற? வாடா. சாப்பிட்டியா இல்லையா? டேய், உன்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். யார்கிட்டடா மெசேஜ் பண்ணிட்டு இருக்க? மச்சான், ரொம்ப நாளா ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல என்கிட்ட பேசிட்டு இருந்துச்சுடா. இப்போ கொஞ்சம் ரொம்பவே க்ளோஸாக பேசி மச்சான், நான் என்ன சொன்னாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா. நீ நல்லா புரிஞ்சு நடந்துக்குதுடா. இதான் மச்சான் ஃபீல் பண்ணுறேன். அவசரப்பட்ட அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோமோன்னு. பொறுமையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோண்டா. நீ பண்றதெல்லாம் சரிதான் மச்சான். ஆனா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ இந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கியே, இது உன் ஒய்ஃபுக்கு பண்ற துரோகமா தெரியல? நீ இப்போ ஒரு பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி உன் ஒய்ஃப் ஒரு பையன்கிட்ட பேசுறா, நீ ஏத்துக்குவேடா? டேய், சொல்றப்பே உனக்கு இவ்வளோ கோவம் வருது. நீ பண்ற விஷயம் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. இது பாரு மச்சான், ஆம்பளைங்க முக்காசு பேர் நமக்காக வந்த ஒய்ஃபையோ, நம்மளை நல்லா பார்த்துக்கிட்ட அம்மாவையோ, அவங்கள ரசிக்கவோ, அவங்க அழகா இருக்குன்னு சொல்லவோ ஒரு வார்த்தை கூட வராது. ஆனா எவ்வளோ ஒருத்தி கொஞ்ச நாள் பேசுறான்னு நீ அவளை தூக்கி வச்சு பேசுற. இது தப்பு இல்லையா மச்சான்? இந்த ஒரு டைம் மட்டும் உனக்காக வந்த ஒய்ஃப் முகத்தை மட்டும் பாடுறா. அதுக்கப்புறமும் நீ அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு நினச்சினா தாராளமாக பேசு. நான் எதுவும் கேட்க மாட்டேன். நான் வரேன் மச்சான். வண்டியாமோ இரு, டீ வச்சுட்டு வரேன். இங்கே வா, உட்கார. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை.